இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கோங்க. இதில் தேவையான பொருள் எல்லாம் சேர்த்து நம்ம மேரினேட் பண்ணிடலாங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, தயிர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணியாச்சுங்க. மட்டன் குழம்புக்கான மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு, வரமிளகாய், ஏலக்காய், கல்பாசி, ஜாதிப்பத்திரி இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாங்க. அதே பேனில் வெங்காயம், தக்காளி வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்திட்டோம்னா நல்லா ஈஸியாக வதங்கிடுங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட இந்த பொருள் எல்லாத்தையும் நீங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. நம்ம வறுத்த பொருளை நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக முதல்லையே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக மட்டனை தாளிச்சிடலாங்க. பேனில் எண்ணெய் சேர்த்திட்டேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சது இதில் கொஞ்சமாக நீங்கள் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயம் நல்லா வதங்கினதையும் இதில் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு தட்டி எடுத்துருக்கேங்க. இதையும் நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்கினதையும் நம்ம மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை இதுக்குள்ளே சேர்த்திடலாங்க. மட்டனை உள்ளே சேர்த்து நல்லா நீங்கள் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இந்த மாதிரியே வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச மசாலா கூடவே தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5-6 நிமிஷத்துக்கு மேலே நல்லா நம்ம சிக்கன் வதங்கும் போது சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. மசாலாவை சேர்த்திட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்துருச்சு அப்படின்னா மட்டன் குழம்பு அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால நம்ம இந்த அளவுக்கு மட்டும் திக்காக வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நீங்கள் லிட்டை போட்டுட்டு உங்களுக்கு மட்டன் எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்மளோட மட்டன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஜம்முன்னு நல்லா கமன்னு வாசமாக நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தம் தொடர. நாளைக்கு ஒரு ஸ்பெஷலான வீடியோவோட உங்களை நான் திரும்பவும் சந்திக்கிறேன். பாய் பாய்.